கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வரவேற்கிறோம். சிங்கப்பூரின் 60வது பிறந்த நாளைக் கொண்டாடும் விதமாக சிங்கப்பூரில் உள்ள அகில இந்திய ஊழிய ஏஐஎம் சபைகள் ஒன்றிணைகின்றன. இந்த 40 நாட்கள், 40 குரல்கள், 40 ஜெபங்கள். ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 9, 2025 வரை சிங்கப்பூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய ஜெபத் தலைப்பு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை படித்து ஜெபிப்போம். சங்கீதம் 127 அதிகாரம் வசனம் 1. கர்த்தர் வீட்டைக் கட்டாவிட்டால் அதைக் கட்டுபவர்கள் வீணாக உழைக்கிறார்கள். கர்த்தர் நகரத்தைக் காக்காவிட்டால் காவலாளி வீணாகக் காவல் காக்கிறார். நெகேமியா எருசலேமின் சுவர்களை மீண்டும் கட்ட விரும்பியபோது நெகேமியாவின் கண்கள் கர்த்தர் மீது இருந்ததால் கர்த்தர் ஏற்பாடு மற்றும் பாதுகாப்பை வழங்கினார் என்று நெகேமியா புத்தகம் பதிவு செய்கிறது. அவரது விசுவாசம் கர்த்தர் மீது இருந்தது. ஜெபிப்போம். சிங்கப்பூரின் தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்காக. வாழ்பவரும் மகத்துவமும் மிக்கவருமான ஆரம்பம் மற்றும் முடிவுகளின் ஆண்டவரே, நான் உங்கள் முன் வருகிறேன். இன்று நான் இந்த ஜெபத்தை உங்களிடம் கொண்டு வருகிறேன். இது சிங்கப்பூரின் தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்காக. இந்த சிறிய மீன்பிடி கிராமமான சிங்கப்பூரை 60 ஆண்டுகளுக்குள் ஒரு வளமான தேசமாக மாற்ற நீங்கள் தொழிலாளர்களையும் உழைப்பையும் திரட்டியது போல, இன்று முதல் இறுதி வரை உங்கள் கிருபை இந்த நாட்டின் மீது தொடர்ந்து இருக்கட்டும். இந்த நாட்டை நீங்கள் வைத்த விளக்கைப் போல சிங்கப்பூராக ஆக்குங்கள். உங்கள் ஒளி உலகம் முழுவதும் பிரகாசமாக பிரகாசிக்க. இதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, கேட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.